வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து சீம்பால். அதாவது பசுமாடு வந்து கன்று ஈன்றதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பால் தான் சீம்பால். இந்த சீம்பாலில் தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சின்ன பால்கோவா மாதிரி செய்ய போகிறோம். சீம்பால் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்ல திக்காக இருக்கும். கொஞ்சம் ப்யூர் ஒயிட்டாக இல்லாமல் ஓரளவு லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது இந்த பால். இது வந்து நல்லா பால் வந்து சுண்டை காய்க்கணும். ஊற்றின உடனே நமக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் திரையிற மாதிரி திரைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் ஆகாது. தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கி நமக்கு வந்து திரியாக வர ஆரம்பிச்சிடும். தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றின உடனே நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக திரைய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி திரைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அதுவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரெடி ஆகிடும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கலருக்காக நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் குங்குமம்லாம் பூலாம் சேர்க்கலை. இதை இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பொங்கி சிந்திடாமல் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த சீம்பால் பால்கோவா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திரியாக நல்லா ஆனதுக்கப்புறமா இன்னும் அந்த தண்ணி வற்றும். அப்படி தண்ணி வற்றலை அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற பாலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீம்பால் கம்மியாக தான் இருக்கும். முதல் 2-3 நாள் நமக்கு வந்து சீம்பாலில் தான் கிடைக்கும். எனக்கு இது வந்து ஒரு 2வது நாள் 3வது நாள் கறந்த பால் தான் இது. முதல் நாள் பால்னால் நல்ல திக்னஸ் இருக்கும். அப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு அதிகமாக இருக்காது. பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து இந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி எல்லாத்தையும் நான் தூர எடுத்துட்டேன். இல்லை நீங்கள் அடுப்புலேயே வச்சு வற்ற வைக்கணுன்னா வற்ற வச்சுக்கலாம். நான் வந்து கேஸ் தான் வேஸ்ட் ஆகும் அப்படி சொல்லிவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு. அது போக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வற்றிடட்டும் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஜீனி வேணுன்னா ஜீனி சேர்த்துக்கலாம். இல்லை வெல்லம், கருப்பட்டி எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பட்டி பாகு என்கிட்ட இருக்குது. நான் அது ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி பாகு. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இனிப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இனிப்பு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறவங்க, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இனிப்பு சேர்க்காமலே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து வந்து பாலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். நமக்கு ஒரு சீம்பாலில் செஞ்சால் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி தான். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சீம்பாலை காய்ச்சி எடுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து பச்சை பட்டாணி. இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன் அப்போ நமக்கு வந்து கடையில் கிடைக்கும். இது ஊற வச்சது கிடையாது. வெஜிடபிள் பச்சை பட்டாணி. அந்த வெஜிடபிள்ஸில் இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பச்சை பட்டாணி மட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 விசில் வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து சாலட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணியை நான் வந்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸுக்குங்கிறதுனால மிளகாய் சேர்க்கலை. தேங்காய் திருவல் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா பூண்டு. இது வந்து பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் கேஸ் அதிகமாக இருக்கும், வாயு ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறதுனால அது கூட லேசாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பூண்டு, கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நான் அதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா மாங்காய் இல்லைன்னா மாம்பழம். இப்போ மாம்பழம் சீசன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப பழுத்த பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இல்லாமல் நான் வந்து மீடியமாக இருக்கிற பழம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பழமாகிடுச்சு அப்படின்னா சொதன்னு ஆகிடும். காய் இருந்துச்சுன்னா பெட்டர். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பழம் இருந்துச்சுனாலும் சூப்பராக இருக்கும். அரை வெட்டுக்காய் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி காயை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் இருந்தாலும் நீங்கள் இது கூட கேரட் திருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இது கூட சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து எள்ளில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். எள்ளு உருண்டை கூட நீங்கள் செய்யலாம். எள்ளு பொடி, அதாவது இனிப்பு எள்ளு பொடியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
எள்ளு வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட 2-3 ஏலக்காய் போட்டிருக்கேன். சுக்கு வேணும்னா சுக்கு பொடி நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து எள்ளு நல்லா பொரிஞ்சிச்சு. எள்ளு நல்லா ஆறணும். ஏலக்காய் சேர்த்ததுனால நமக்கு நல்ல மணமாக இருக்கும் இந்த எள்ளு உருண்டை. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இனிப்புக்கு வந்து ஜீனி எதுவும் சேர்க்கக்கூடாது, வெல்லமும் சேர்க்கக்கூடாது. கருப்பட்டி சேர்த்தா மட்டும்தான் இந்த எள்ளு உருண்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டிக்கும் வெல்லத்துக்கும் நமக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி கருப்பட்டி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து வெல்லம் சேர்க்க மாட்டீங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட் டைம் நமக்கு அரைக்கப்போ குறகுறப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் பாருங்கள், கீழே இருக்கிறது கருப்பட்டி நல்லா அரைப்பட்டுருக்கு. மேலேனும் எள்ளு வந்து அந்த கருப்பட்டி கூட நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது திரும்பியும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சிச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து இந்த தட்டில் போட்டு ஆற வைக்க போகிறேன். நீங்கள் வந்து எள்ளு உருண்டையாக ஒரே நாளில் காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா உருண்டையாக உருட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லை நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இதில் வந்து ஆறணும். நல்லா ஆறிடுச்சு அப்படின்னாக்கி அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நெய்யுமே சேர்க்க வேண்டாம். இப்படி எடுத்து நீங்கள் பிடிச்சிங்கனாலே அந்த உருண்டை வந்து நல்லா நமக்கு வந்து உருண்டு வந்துடும். நீங்கள் கருப்பட்டி வந்து நயங்கருப்பட்டி சேர்க்கணும். கொஞ்சம் கூடுதலாக கருப்பட்டி சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எள்ளு உருண்டையாக நீங்கள் உருட்டி கிட்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுத்தா கூட போதும். ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது எள்ளும் கருப்பட்டியும். வளர்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம். பெண் குழந்தைகள் தான் இல்லாமல் நம்ம வந்து ஒரு 30-40 வயசு ஆகிடுச்சினாலே நம்ம எலும்புகளுக்கு எல்லாமே என்ன வேணும் அப்படின்னா பலன் வேணும். அதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை டெய்லி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி உருண்டையாக கொடுக்க மாட்டேன், ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். எப்போலாம் நமக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வருதோ அப்போலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். சூடாக இருக்கப்போ ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்ஸுக்கு வந்து எப்போவாது ஏதாவது ஸ்வீட் வேணும், அப்படி இல்லைன்னா ஜீனி ஏதாவது சாப்பிட வேணும்னு கேட்குறப்ப நம்ம இதை ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி சாப்பிடணுனாலும் உருண்டையாகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து விருப்பம்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ரெசிப்பியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.